அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த மாதம் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். இயேசு சிலுவையிலே நமக்காய் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் மரித்த அந்த சிலுவை பாடுகளை நாம் நினைவு கூறப்போகிறோம் குட் ஃப்ரைடே அன்றைக்கு. பின்பு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் ஈஸ்டர் அன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதனால் இந்த மாதம் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நாம் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை அடைவதற்கு அவர் பட்ட அந்த பாடுகள் எவ்வளவு பெரிதாய் இருந்தது, அவர் அனுபவித்த துன்பங்கள் எவ்வளவு பெரிதாய் இருந்தது என்பதை நாம் ஆழமாக தெளிவாக தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், அதிலே 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தேவ பிள்ளைகளே, இங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே இயேசு சிலுவையிலே அவர் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார், நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டார் என்பதை குறித்து விளக்குகிற ஒரு அருமையான வேத பகுதி தான் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம். தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்துக்குள்ள வருவதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு சிலுவையில எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க போகிறார் என்று சொல்லி அவ்வளவு துல்லியமாக பாருங்க. எங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியானவர் இங்கே இயேசுவினுடைய பாடுகளை குறித்து அவ்வளவு துல்லியமாக இங்கே தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, உரைக்கப்பட்டிருக்குது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து நாம் மெய்யான தேவன் என்று சொல்லி நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோமே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வேத பகுதி. யோசித்து பாருங்க, ஒருவர் பிறப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்துக்குள் வருவதற்கு முன்பாக, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கூட வாசிக்கும் போது கூட இயேசு சிலுவையிலே அறையப்படும் போது, அவர் வாரினால் அடிக்கப்படும் போது எவ்வளவு பாடுபட்டார் என்பதை அவ்வளவு நம்ம ரொம்ப அதை குறித்த எந்த அளவுக்கு அவர் துன்பத்தை அனுபவித்தார் என்பதை அங்கே நாம் அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிக்கும் போது ஓரளவு நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே ஏசாயா வாசிக்கும் போது
இன்னும் ரொம்ப ஒரு தெளிவான படம் நமக்கு கிடைக்குது, இயேசு எந்த அளவுக்கு பாடுகளை அனுபவித்தாருன்னு சொல்லி. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எப்படி நம்முடைய பாடுகளை சுமந்து, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து, நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டு, அவர் எப்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் எப்படி வந்தது என்று சொல்லி வேதம் எவ்வளவு துல்லியமாக சொல்லுகிறது பாருங்க தேவ பிள்ளைகளே. அதனால் நாம் இந்த வசனங்களில் இருந்துதான் நாம் இயேசுவினுடைய அவர் சிலுவைக்கு போகும்போது அவர் சிலுவையிலே அவர் அனுபவித்த பாடுகளை பாருங்க, இந்த வசனங்களிலிருந்தும் மற்றும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலிருந்தும் நாம் என்ன செய்ய போகிறோம், தெளிவாக என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த செய்திகளை பாருங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு கேளுங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல்வேறு போராட்டங்கள் வெளியே கடந்து போகலாம், சில அவமானங்கள் வெளியே கடந்து போகலாம், சில நிந்தைகள் வெளியே கடந்து போகலாம், சில வியாதிகள் வெளியே, சில சாபங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை கேட்கும் போதே பாருங்க கர்த்தர் பாருங்க இந்த வசனங்களின் மூலமாக இங்கே ஏசாயா 53:5 நாம் வாசித்தது போல அவருடைய தழும்புகளால் நீங்கள் நிச்சயமாய் நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த வேதனையிலிருந்து இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் என்ன செய்வீர்கள், சுகமடைவீர்கள். அதனால் தேவ பிள்ளைகளே, இப்போ நாம் இந்த நிகழ்ச்சியிலே 3வது வசனத்தை மட்டும் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு சிலுவையிலே அவர் அனுபவித்த ஒரு பாடை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. அது என்னது? இயேசு சிலுவையிலே அவர் அறையப்படும் போது பாருங்க, அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை நாம் எண்ணாமற் போனோம் என்று சொல்லி மனுஷரால் நிராகரிக்கப்பட்டு, மனுஷரால் வரும் நிந்தைகளை, மனுஷரால் வரும் அவமானங்களை, பரியாசங்களை, துன்புறுத்தப்படுகிற அந்த துன்பங்களை இயேசு எப்படி சிலுவையிலே அவர் எப்படி அதை நமக்காக அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இப்போ அது இயேசுவினுடைய சிலுவை பாடல அது எப்படி நிறைவேறிச்சு என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம். பாருங்க, முதலாவதாக தேவ பிள்ளைகளே, நாம் எதற்காக சுவிசேஷ மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இருந்து பாருங்க, இயேசு அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் கைது செய்யப்பட்ட அந்த வேளையிலிருந்து இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை விடும் அந்த கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திலே நடந்த அந்த சம்பவங்களை தான் நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஏனென்றால் அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த வசனங்கள் எல்லாம் அந்த இயேசு கைது செய்யப்பட்ட கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அவர் சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை விடு வரைக்கும் அப்படியே அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது, நிறைவேறுகிறது. பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், எப்படி இயேசு பாருங்க நாம் பாவத்தின் நிமித்தம் எப்படி மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டு, நாம் புறக்கணிக்கப்பட்டு, பல நேரம் நாம் இந்த பூமியிலே அவமானத்தை சந்திக்கிறோம், நிந்தைகளை சந்திக்கிறோம். நாம் நமக்கு மரியாதையே இல்லாமல் என்ன செய்து போயிருது. இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு சிலுவையில் எப்படி சுமந்தார் என்பதை இப்ப நம்ம பார்ப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எதற்காக நாம் லூக்கா 22க்கு திருப்பலாம். இங்கே நாம் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலத்தோடு பாருங்க அவர் ஜெபிக்கிற அந்த சம்பவத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்துல இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 44, 45, 46 வாசிக்க கேட்கலாம்.
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையை இரத்தத்தின் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய சிலுவை பாடுகள் பாருங்க, இந்த கெத்சேமனே தோட்டத்திலிருந்தே என்ன செய்யுது, ஆரம்பிக்குது பாருங்க. பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் சிலுவையில மரிக்க போறதுனால இப்போ பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய அந்த முழு கோபாக்கினை என்னும் பாத்திரத்தை அவர் சிலுவையில என்ன செய்ய போகிறார், சுமக்க போகிறார். சுமக்க போறதுனால அதன் நிமித்தம் அவர் மிகுந்த வேதனை வியாகுலம் என்ன செய்கிறார், அடைகிறார். அதனாலே அந்த வேளையில பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெப உதவி என்ன செய்யப்பட்டது, தேவைப்பட்டது. ஜெப உதவி தேவைப்பட்டது. அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. நான் மத்தேயு 26 அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. மத்தேயு 26 அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ 40-41 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அடுத்த வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, மனுஷனுடைய பாவத்தினால் வருகிற அந்த தேவ கோபாக்கினி என்னும் அக்கினியின் பாத்திரத்தை அவர் சிலுவையில் என்ன செய்ய போகிறார், சுமக்க போகிறார். அதன் நிமித்தம் பாருங்க, மிகுந்த வியாகுலம் வேதனை அடைகிறார். அதனாலதான் அவர் தம்முடைய சீஷர்ல பார்த்து சொல்றார், இங்க பாருங்க, சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பாருங்க, இயேசு அங்கே பாருங்க தம்முடைய சீஷர்களிடத்துல அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். ஆனா பாருங்க, அவருடைய சீஷர்களோ எல்லாம் பாருங்க அயர்ந்த நித்திரையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் நித்திரையா இருந்தார்கள். ஒருவர் கூட என்னது ஜெபிக்கவே இல்லை. இயேசு மிகுந்த போராட்டம் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில அவருக்கு தம்முடைய சீஷர்களுடைய பாருங்க, சொந்த சீஷர்கள் 3 ஆண்டுகள் தம்முடைய அவர் கூட வைத்து அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு எல்லா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் இயேசுவனுடைய திரளான அற்புதங்களை நேரில் கண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் தம்முடைய சீஷர்களுக்கு. ஆனா இப்போ இயேசுனுடைய அந்த போராட்ட நேரத்துல அவருக்கு ஒரு ஜெப உதவி தேவைப்படுது. ஆனா அவர்களுடைய சீஷர்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த நேரத்துல இயேசுவை என்ன பாருங்க, இயேசுவனுடைய அந்த வேண்டுகோளுக்கு அவங்க கீழ்ப்படியாம அதை புறக்கணித்து விட்டு இவர்கள் அயர்ந்த நித்திரை ஆகிவிட்டார்கள். இயேசு அங்கே ஜெபத்துல என்ன செய்கிறார், போராடுகிறார். பாருங்க, இயேசு சொல்றாரு பாருங்க, என் பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று என்ன செய்கிறார். 3 முறை தனக்குள்ளே இருக்கிற போராட்டத்தின் நிமித்தம் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் பாருங்க அங்கே பிதாவரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்ப அந்த நேரத்துல இயேசுவுக்கு உதவி தேவைப்பட்டது. ஆனா சீஷர்களோ என்னது பாருங்க, இயேசுவினுடைய அந்த வேண்டுகோளுக்கு அவங்க கீழ்ப்படியலை. அவருடைய வேண்டுகோளை புறக்கணித்து விட்டார்கள். தம்முடைய சொந்த சீஷர்களால் இயேசு அங்கே கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தார், கைவிடப்பட்டார். ஆனா பாருங்க, இயேசு பிதாவானவர்
இயேசுவை என்ன செய்தார்? பலப்படுத்தினார். நாம் பாருங்க அதை லூக்கா 22:42-43 அதை வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி பாருங்க இயேசுவை பலப்படுத்தினதுனாலே இயேசு மிகவும் வியாகுலத்தோடு ஒக்கத்தோடு என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணினார். அது மட்டுமில்ல பாருங்க, அவர் ஜெபித்த போது வேதம் சொல்லுது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில என்ன செய்தது? விழுந்தது. ஆம் பிரியமானவர்களே, எங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவ ஜனங்களாகிய நாம் பல நேரம் பாருங்க ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்றாரு. அவருடைய சித்தத்தை செய்யும்படி வேதத்தை வாசிக்க சொல்றாரு, ஜெபிக்க சொல்றாரு. அவருக்காக வாழும் சாட்சியாய் வாழும்படி சொல்றாரு, ஊழியம் செய்ய சொல்றாரு. இப்படி பாருங்க பல நேரம் கர்த்தர் நமக்கு பாருங்க அவருடைய சித்தத்தை செய்யும்படி சில கட்டளைகளை கொடுக்கிறாரு. ஆனா பாருங்க அன்னைக்கு எப்படி சீஷர்கள் எப்படி நித்திரை செய்தார்களோ, பல நேரத்துல தேவ ஜனங்களாகிய நாம கூட ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம என்ன செய்கிறோம்? நித்திரை செய்கிறவர்களா தான் இருக்கிறோம். பாருங்க பல நேரம் காலையிலேருந்து ஜெபிக்க சொன்னா நம்ம ஜெபிக்காம நித்திரை செய்து விடுகிறோம், வேதம் வாசிக்காம போயிடுறோம். பல நேரம் தேவனோடு இணைந்து அவருடைய திட்டத்துல நம்ம என்ன செய்யறது கிடையாது? செயல்படுவது கிடையாது. ஆனால் பாருங்க இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த நம்முடைய அந்த கீழ்ப்படியாம இயேசுவினுடைய அந்த அன்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம நம்ம புறக்கணிக்கிறோம் பார்த்தீங்களா? அதை எண்ணாமற் போறோம். அந்த இதை இயேசு பாருங்க அந்த அந்த தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு மனுஷனுக்குள்ள அந்த ஜென்ம சுபாவத்துல இருக்கிற அந்த கீழ்ப்படியாமை இயேசு அங்கே கெட்செமனே தோட்டத்துல பாருங்க அவர் அதை சுமக்கிறார், அனுபவிக்கிறார். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு அங்க ஒரு போராட்டம் அவருக்கு வருகிறது. ஆனா பாருங்க அந்த போராட்டத்தை இயேசு என்ன செய்கிறார்? தேவ பலத்தோடு ஜெயம் கொள்ளுகிறார். மனுஷனுடைய அந்த தேவ சித்தத்தை செய்யாம போற அந்த கீழ்ப்படியாமைக்காக பாருங்க அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக அந்த கெட்செமனே தோட்டத்தில் என்ன செய்தது? விழுந்தது பாருங்க. இப்படி பாருங்க பல நேரம் நாம தேவ பிள்ளைகளே பாருங்க பல நேரம் ஆண்டோட வார்த்தைக்கு என்ன செய்யறோம்? கீழ்ப்படியாம போறோம். பல நேரம் நமக்கு விருப்பம் இருக்கு, ஐயோ வேதம் வாசிக்கணும் தான் நினைக்கிறேன், ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நம்மளால என்னது? நிறைய நேரம் அதை புறக்கணித்து விடுகிறோம். ஆண்டோடைய கற்பனைங்க ஒரு பொருட்டை எண்ணாம போயிடுறோம். கர்த்தர் அதை என்ன செய்தார் பாருங்க, அதற்காக அவர் பாடுகளை என்ன செய்தார்? அனுபவித்தார். கெட்செமனே தோட்டத்துல அந்த பாடுகளை என்ன செய்தார்? அனுபவித்தார் தேவ பிள்ளைகளை. அப்போ பாருங்க இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகி நீங்கள் பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை இவ்வளவு நாள் வேதத்தை வாசிக்க முடியல, இப்ப ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவருக்காக வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால வாழ முடியலேன்னு சொல்லுகிற வேதனைப்படுகிறீர்களா? அந்த காரியத்தை இனி நீங்கள் கர்த்தருக்காக வாழும்படி உங்களை பலப்படுத்துவதற்காக தான். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிற போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. தேவனுடைய சித்தத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்த முடியே. அன்றைக்கு கெட்செமனே தோட்டத்திலே இயேசு பாருங்க தம்முடைய சொந்த சீஷர்கள் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போற அந்த காரியத்தை என்ன செய்கிறார்? அவரே அந்த அதனுடைய பாடுகளை அவர் சுமக்கிறார். அதனால் வருகிற வேதனையை அவர் தன்மையில என்ன செய்கிறார்? சுமக்கிறார் பாருங்க. சுமந்து அவர் அன்றைக்கு தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு இயேசுக்கு அந்த கெட்செமனே தோட்டத்துல வந்த போராட்டத்தை இயேசு ஜெபத்தின் அவர் பிதாவின் பலத்தோடு ஜெபித்து அவர் ஜெயம் கொண்டதுனால இன்னைக்கு நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நமக்குள்ளேயும் பல நேரம் தயக்கம், பல நேரம் நமக்கு விருப்பம் இல்லாம போகிற அந்த சுபாவங்கள் எல்லாம் ஜெயிப்பதற்கான பலன் இன்றைக்கு அதன் மூலமாக தான் உண்டாகிறது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்போ பாருங்க எங்கே பாருங்க இயேசுனுடைய பாடுகள், இங்கே அவருடைய சிலுவை பாடுகள் இந்த கெட்செமனே தோட்டத்தில் இப்படியாக என்ன செய்கிறது? தொடங்குகிறது. அதற்கு பின்பு பாருங்க இப்போ இயேசு பாருங்க ஜெபித்து முடித்தவுடன் இப்போ அடுத்தது பாருங்க அடுத்த காரியம் நடக்குது பாருங்க. இப்போ 47-48 லூக்கா
47, 48 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம் பாருங்க. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து அடுத்த காரியத்தை பாருங்க. இயேசு தம்முடைய பாடுகளின் மூலம் சுமக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னது பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும்போது நாம் சந்திக்கிற அடுத்த ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா பாருங்க, நாம் இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது பலர் நமக்கு விரோதமாய், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட நமக்கு விரோதமாய் சில நேரம் செயல்பட்டு நம்மளை ரொம்ப என்ன செய்யறாங்க, காயப்படுத்திடுறாங்க. அது நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவராக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், நெருங்கிய உறவினராக இருக்கலாம். இப்படி ரொம்ப நெருக்கமானவங்க கூட பல நேரம் பாருங்க நமக்கு விரோதமாக செயல்படுறதுனால இப்போ பாருங்க நம்மளால அவங்கள என்ன செய்ய முடியல, மன்னிக்கவே முடியல. உள்ள கசப்பு அப்படி நம்மளை என்ன செய்திருது, நிரப்பிடுது. சில நேரம் நம்முடைய சக மனிதர்கள் பாருங்க நம்மளை மரியாதை கொடுக்காம நம்மளை கனவீனம் பண்ற விதத்துல என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. அதனால காயப்படுறோம். இப்ப அதனால அவங்கள என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. ஆனா தேவ பிள்ளைகளே, இங்கதான் இயேசுவின் பாடுகள் வருது பாருங்க. இயேசு பாருங்க தம்முடைய சொந்த சீஷன் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தினாலே பாருங்க காட்டி கொடுக்கப்பட்டு இப்படியாக தன் சொந்த சீஷன் தனக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறதை என்ன செய்கிறார், இயேசு அங்கே கெத்செமனை தோட்டத்தில் அனுபவிக்கிறார். ஆனா இப்படி தனக்கு துரோகம் செய்த பாருங்க இந்த யூதாஸ் காரியத்தோட பாவத்துக்காகவும் தான் இயேசு சிலுவையில என்ன செய்தார், பாடுபட்டு பாருங்க. அவர் சிலுவையில மரிக்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை பாருங்க, அடுத்த லூக்கா 23:34 வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மன்னிக்க முடியாதவர்களையும் பாருங்க நாம் மன்னிக்கும்படி நம்மை பலப்படுத்ததான் இயேசு அங்கே சிலுவையிலே பாருங்க தம்முடைய சொந்த சீஷனுடைய துரோகத்தையும் அவர் அனுபவித்த அந்த பாடுகளை அவர் என்ன செய்கிறார், தன்மேல் சுமக்கிறார். சொந்த சீஷனால் அவர் புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டார். அவரை விட்டு முகத்தை, தம்முடைய சொந்த சீஷன் அவரை விட்டு முகத்தை திருப்பி கொண்டார். அவரை ஒரு பொருட்டாக அவ்வளோ தன்னுடைய இரட்சகரை அவன் எண்ணாமற் போனான், துரோகம் செய்தான். ஆனா இயேசு அதையும் என்ன செய்தார் பாருங்க, அங்கே பாடுகளை சகித்தார். சொந்த சீஷன் பாருங்க இயேசுவை பாருங்க ரோமர்களுக்கும் பிரதான ஆசிரியர்களுக்கும் காட்டி கொடுக்கிற அந்த பெரிய துரோகத்தை அனுபவித்தார். அதனாலதான் இன்னைக்கு இயேசுவின் மூலம் அப்படிப்பட்ட துரோகம் செய்தவர்களை கூட மன்னிக்கிற ஆற்றலை நாம் இயேசுவின் மூலம் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா இயேசு சிலுவையிலே இதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த மன்னிக்கும் ஆற்றலை இன்னைக்கு ஒரு சிலுவையின் மூலம் தந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? இந்த 2 காரியத்துக்காக நாம் 1 நிமிடம் ஜெபித்து முடியும். ஒருவேளை இவ்வளவு நாள் என்னால் தேவ சித்தத்தை செய்ய முடியல, அது பலன் இல்லை, எனக்கு துரோகம் செய்தவெல்லாம் மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இந்த இயேசுவின் பாடுகளால் இப்போ நீங்க அதுக்கான பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க. நாம் ஜெபணுமா? பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறப்பா, அந்த நாளிலே இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். குறிப்பாக தேவ சித்தத்தை செய்ய முடியாம போற எங்க பாவத்தை இயேசு சிலுவையிலே அந்த பாடுகளை அனுபவித்ததுனால தேவ சித்தத்தை செய்யற பலன் உண்டாதுன்னு பார்த்தோமே. நாளிலே யாருக்கு உங்களுடைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, உங்களுடைய சித்தத்தை செய்ய முடியாம
கஷ்டப்பட்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய பலன் உண்டாகி இந்த நாள்ல இருந்து அவங்க உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறட்டும். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, பிறர் செய்த அந்த துரோகம், பிறர் தங்களை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க முடியாம ஆண்டவரே மனக்காயத்தோடு மனக்கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய சிலுவை பாடுகள் இரத்தத்தினாலே இப்பொழுது அவர்களை மன்னிக்கிற பலன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகி அவர்கள் தங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் தங்களை காயப்படுத்துகிறவர்களையும் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் மன்னிக்க நீர் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. இப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் வந்து விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.